எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாங்கள் திருவருட்பயனில் 80வது குறள் பார்க்க போகிறோம். அதில் 80வது குறள் என்ற குறள் என்னென்று சொல்கிறேன். இன்பில் இனிதென்றல் இன்றுண்டேல் இன்றுண்டாம் அன்பு நிலையே அது. இதுதான் குறள். அப்ப இன்பம் என்ற தலைப்பில் என்ன சொல்றாருண்டா, இன்பம் என்றால் என்ன என்ற கேள்வி கேட்டு இன்பம் தரும் பொருளினது தன்மையை உணர்தலே இன்பம் ஆகும். அப்ப இன்பம் தரும் பொருளினது தன்மையை உணர்தலே இன்பமாகும். இந்த பொருளால எந்த பொருள் இன்பம் தருவதோ அந்த பொருளின் தன்மையை உணர்றதுதான் அது இன்பமாகும் என்று சொல்றார். உலக பொருளின் தன்மை முற்றும் உணரப்படுவதாகலின் அப்பொருளால் வரும் இன்பம் முடிவுடையதாய் வரையறைப்படுவதாய் இருக்கும். அப்ப உலகப் பொருளின் தன்மை முற்றும் உணரப்படுவதாகலின், அப்போ உலகப் பொருளின் தன்மை முற்றும் முழுவதுமாக உணரப்படுகிறது. அதனால அப்பொருளினால் வரும் இன்பம் முடிவுடையதாய் வரையறைப்படுவதாய் இருக்கும். அப்ப அப்படி பொருள்ல இருந்து வார இன்பம் முடிவுடையதாகவும் வரையறைப்படுவதாயும் இருக்கும். முடிவுடையதாகவும் வரையறைப்படுவதாகவும் இருக்கும். இது உலகப் பொருளின் தன்மை முற்றும் உணரப்படுகிறது தானே. உணரப்படுவதால உலகப் பொருளின் தன்மை முற்றிலும் உணரப்படைக்க அந்த பொருளினால் வார இன்பம் முடிவுடையதாகவும் வரையறைக்குட்பட்டதாகவும் இருக்கும். ஆனால் இறைவனது தன்மை அங்கனம் முழுவதுமாக அறிய வாராதது. ஆனால் உலகப் பொருளின் தன்மையை முழுவதுமாக நாங்கள் அறியலாம். ஆனால் இறைவன் தன்மையை நாங்கள் முழுவதும் அறிய முடியாது, அறிய வாராதது. எப்படி உலகப் பொருட்களின் தன்மையை போல இறைவன் தன்மையை நாங்கள் முழுவதுமாக அறிய முடியாது. அதனால் இறைவனது தன்மையை உயிர்கள் உணர உணர இன்பம் புதிதாய் விளைந்து கொண்டே இருக்கிறது. அப்ப இறைவன் தன்மையை நாங்க முழுவதுமாக அறிய வராது, எல்லாத்தையும் நாங்கள் அறிய முடியாது. அதனால இறைவன் தன்மையை உயிர்கள் உணர உணர இன்பம் புதிதாய் விளைந்து கொண்டே இருக்கும். உயிர்கள் இறைவன் தன்மையை உணர்ந்து கொண்டு போக போக புதுசாக அங்க விளைஞ்சு கொண்டே வருகிறது சொல்லப்படுகிறது. அவனது தன்மையை அளக்க ஒண்ணாதது. அப்ப அவன் தன்மையையும் நாங்க அளக்க முடியாது. ஆதலால் அவ்வின்பமும் வரையறப்படாததாய் உள்ளது. அப்ப அவன் தன்மையை நாங்க அளக்க முடியாது, இறைவன் தன்மையை. ஆதலால அவ்வின்பமும் வரையறப்படாததாய் உள்ளது. அப்ப அவன் தன்மையை நாங்க அளக்க முடியாது. அதனால அந்த இன்பத்தையும் வரையறைக்குட்படுத்த முடியாது. ஆனா உலக இன்பங்களை நாங்க முடிவுடையதா இருக்கிறபடியா நாங்க வரையறைக்கு உட்படுத்தலாம். அது முற்றும் உணரக்கூடியதாக அந்த இன்பத்தை முடிவுடையதாக இருக்குது. இங்கே அப்படி இல்லை. ஆரா அமுதே அளவிலா பெம்மானி என்பது திருவாசகத் தொடர். அளவிடப்படாத தன்மையை உடையவன் ஆதலால் அனுபவிக்க தெவிட்டாத இன்பமாய் இருக்கிறான் என்பது அதன் பொருளாகும். அப்ப இது சிவபுராணத்திலிருந்து எடுத்து, திருவாசகம் சிவபுராணத்துக்கு தான் வருகிறது. அப்ப ஆறாமுதே அளவிலா பெம்மானி என்று நாங்க சிவபுராணத்துல படிச்சிருக்கிறோம். சிவபுராணம் தான் நினைக்கிறேன். அப்ப அதுகில என்ன சொல்லுதுண்டா, அளவிடப்படாத தன்மை உடையவன் யாரு? இறைவன் அளவிடப்படாத தன்மை உடையவன் ஆதலால அனுபவிக்க தெவிட்டாத இன்பமா இருக்கிறான். அதாலதான் ஆறா அமுதே அளவிலா பெம்மானி என்று சொல்லினான். இப்ப எங்களுக்கு உலகியல் பொருள்ல ஒரு லட்டை நாங்க சாப்பிட்றோம்டா 2, 3, 4 சாப்பிடே ஓகேயா இருக்கும். பிறகு கூட்டி கொண்டு போய்க்க தெவிட்டி போடும், வெறுத்து போடும். ஐயோ இனிப்பு சரியா இதண்டு விட்டுடுவான். எல்லா பொருளும் அப்படித்தான். ஆனா இங்க அவனை அனுபவிக்க எங்களுக்கு தெவிட்டாது, இன்னும் கூடிக்கொண்டு போகும். அதுக்குத்தான் ஆறா அமுதே அளவிலா பெம்மானி என்று மாணிக்க வாசகர் பாடியிருக்கிறார். அடுத்த தலைப்பு உலக இன்பமும் இறை இன்பம். 2 உலக இன்பத்தையும் இறை இன்பத்தையும் ஒப்பிட்டு சொல்லினான். உலக போகம் வரம்புடைய இன்பமே ஆக. உலக போகம் வரம்புடையதாக இருக்கும். இவ்வளவுதான் என்று வரையறைக்குட்பட்டு வரம்புடைய இன்பமே ஆயிருக்கு. சிவபோகம் எல்லையற்றதா இருக்கும். உலக போகம் வரம்புக்குட்பட்டிருக்கும், சிவபோகம் எல்லையற்றதாக இருக்கும்.
மேலும் மேலும் வளர்வதாய் புதுமையுடையதாய் இருக்கும். அப்ப அந்த சிவபோகம் வந்து மேலும் மேலும் வளருது, புதுமையுடையதாகவும் இருக்கு, புதுசு புதுசாயும் வருது. அதனால நாவுக்கரசற்ற தேவாரத்திலிருந்து எங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தந்திருக்கிறான். கனியினும் கட்டிப்பட்ட கரும்பினும் பனிமலர் குழல் பாவை நல்லாரினும் தனிமுடி கவிழ்த்த ஆளும் அரசினும் இனியன் என்று அவற்ற நாவுக்கரசற்ற முதலாம் திருமுறை, 2ஆம் திருமுறை, 3ஆம் திருமுறை, இது எந்த திருமுறைக்கு வருதுன்னு தெரியல. அதிலே ஒன்று எடுத்து எங்களுக்கு சொல்லி இருக்கிறோம். ஏனென்றா மேலும் மேலும் சிவபோகம் வளருது, புதுமையுடையதாகவும் இருக்குது. வரையறைக்கு அப்பாற்பட்டது. உலக இன்பம் வரையறைக்கு உட்பட்டது. இன்னும் உலக இன்பம் கருவிகரணங்கள் வாயிலாக நுகரப்படுவது. சிவானந்தம் கருவிகரணங்களில் நீங்கி நின்று அனுபவிப்பது. அப்ப உலக இன்பம் வந்து கருவிகரணங்களால, இப்ப கண்ணால பார்க்கிறேன் ஒரு படத்தை, காதால ஒரு இசைய கேட்கிறேன், நாவால சுவைக்கிறேன். அப்ப இதெல்லாம் கருவிகரணங்கள். நாங்கள் அகக்கருவி, புறக்கருவி என்றெல்லாம் நாங்க படிச்சிருக்கிறோம். அது இந்த கருவிகரணங்கள் இந்த வாயிலாகத்தான் உலக இன்பத்தை நாங்கள் அனுபவிக்கிறோம். ஆனால் சிவானந்தம் கருவிகரணங்களில் நீங்கி நின்று அனுபவிப்பது. சிவானந்தத்துக்கு கருவிகரணங்கள் நீங்கி நின்று அனுபவிக்கிறது சிவானந்தம் என்று நாங்கள் முதலும் எல்லாம் படிச்சிருக்கிறோம். உலக இன்பம் எல்லாம் தன்னின் வேறாகிய பொருளிடத்தினின்று தன்பால் வந்து பொருந்தும் செயற்கை இன்பம் ஆகும். உலகியல் இன்பம் எல்லாம் எப்படி வருகிறது? தன்னின் வேறாகி, என்னை விட்டு வேறு ஒரு பொருள்ல இருந்து வாரதுதான் உலக இன்பம். அது வந்து செயற்கை இன்பம் என்று சொல்லிடும். இப்ப நான் இருக்கிறேன், ஒரு மணிக்கூடுண்ட வாங்குறேன். அப்ப அந்த மணிக்கூட்டை நான் இவ்வளவு அதில இருந்து வார சந்தோஷம் வந்து செயற்கை இன்பம். தன்னின் பொருளிடத்தில் வேறாகி, தன்னின் வேறாகி, என்னிலிருந்து வேறுதானே, அதை பிரிச்சு வைக்கலாம் தானே. அந்த பொருளிடத்தில் நின்று வேறாகி வாரதெல்லாம் செயற்கை இன்பமாகும். சிவானந்தம் அவ்வாறன்றி தன்னுள்ளே ஒளிவர நிறைந்த பொருளிடத்தில் தான் வியாபகமாய் நின்று அனுபவிக்கும் இன்பமாகும். அப்ப சிவானந்தம் தன்னுள்ளே ஒளிவர நிறைந்த பொருளிடத்தில் தான் வியாபகமாய் நின்று அனுபவிக்கும் இயற்கை இன்பமாகும். இது சிவானந்தம். எங்களுக்குள்ளேயே இருக்கிறது, ஒன்றாகி உடனாகி இருக்கிற அந்த இன்பத்தை நாங்கள் அனுபவிக்க வேண்டும். இந்த அழகான வடிவை கண்டு இன்புற்றேன், இந்த இனிய ஓசையை கண்டு இன்புற்றேன், இத்தீஞ்சுவையை அறிந்து இன்புற்றேன் என இவ்வாறு உலக இன்பம் நம்மால் உணர்ந்து சொல்லப்படுகிறது. இப்ப நான் சொன்னேனே, உலக இன்பம் அங்கண்ட கருவிகரணங்கள் வாயிலாக வாரதான் சொல்லினான். ஆனால் சிவானந்தம் உரை உணர்வு இறந்து நின்று அனுபவிக்கப்படுதலின் அது உரைக்க வாராது. ஆனால் சிவானந்தம் உரை உணர்வு இறந்து நின்று அனுபவிக்கப்படுதலின் அது உரைக்காத, உரைக்க வார்த்தையால சொல்ல முடியாதது. இது சிவானந்தத்தை. இறை இன்பமாகிய பேரின்பம் இத்தகையது ஆதலின் அதனை சுவைத்த பிறகு உலக இன்பம் அனைத்தும் சுவையற்றனவாகிவிடும். அப்ப இறை இன்பமாகிய பேரின்பம் இத்தகையது, எப்படி அந்த முதல் சொன்ன, அதனை சுவைத்த பிறகு உலக இன்பம் அனைத்தும் சுவையற்றதா. அப்ப நாங்க பேரின்பத்தை சுவைத்திட்டோம் என்றால் எங்களுக்கு உலக இன்பம் எல்லாமே சுவையற்றதாகிவிடும். அப்ப நாங்கள் இப்ப பேரின்பத்தை சுவைக்காதபடியாத்தான் எங்களுக்கு இந்த உலக இன்பம் சுவை உள்ளதாக இருக்குது. அப்ப நாங்கள் என்ன செய்ய வேணும்? இந்த உலக இன்பம் எப்ப எங்களுக்கு சுவையற்றதாகுதோ அப்ப எங்களுக்கு பேரின்பம் சுவைத்த உடனே இது சுவையற்றதாகிவிடும். பேரின்பத்தை சுவைத்திட்டம் என்றா இந்த உலகம் இன்பம் வந்து சுவை இல்லாமல் போயிடும். அதுக்கு எடுத்துக்காட்டு அருணகிரிநாதர்கிட்ட இதுல இருந்து சொல்லினோம். அன்பும் தனி பரமானந்தம் தித்தித்தறிந்த அன்றே கரும்பும் துவர்த்து செந்தேனும் புளித்தற கைத்ததுவே. புளித்து அற கைத்ததுவே என்று சொல்லப்படும். எல்லாமே புளித்து அற கைத்ததுவே, கச்சு போச்சுது என்று சொல்லினான். இவ்வாறு இறை இன்பம் எல்லா இன்பங்களிலும் இனிமையுடையது என்று சிறப்பித்து சொல்லப்படுதலின் அதனை இன்பில் இனிது என்று குறிப்பிட்டார் ஆசிரியர் உமாபதி சிவம். அப்ப எல்லாமே இதுல
இறை இன்பம் எல்லா இன்பங்களையும் விட இனிமை உடையது. எல்லா இன்பங்களையும் விட இனிமை உடையது எது? இறை இன்பம். அந்த இறை இன்பம் எல்லா இன்பங்களையும் இனிமை உடையதாக இருந்ததண்டபடியால இன்பில் இனிது என்று உமாபதி சிவாச்சாரியார் சொல்லி இருக்கிறார். எல்லா இன்பங்களையும் விட சிறந்தது இனிமை உடையது இறை இன்பம். அதனால இன்பில் இனிது இந்த குறள் அதுதான். அடுத்த தலைப்பு அன்பு நிலையே இன்ப நிலையை தரும். அன்பு நிலைதான் இன்ப நிலையை தரும் என்ற தலைப்பில் சொல்றார். இந்த இன்பம் அன்பினில் விளைவதாகும். இறைவனது அடியார்கள் பெரியோனாகிய அவன் தமக்கு எளிவந்து அருள் செய்கின்ற திறத்தினை நினைந்து உருகி அவனிடத்தில் அன்பு பெருகி நிற்பர். அப்ப இந்த இன்பம் அன்பினில் விளைகிறது. இந்த பேரின்பம் அன்பு கூட கூட அன்பினில் தான் விளையுதாம். அன்பில் தான் இந்த இன்பம் விளையுது. அப்ப இறைவனது அடியார்கள் பெரியோனாகிய அவன் தமக்கு எளிய வந்து அருள் செய்த திறத்தினை நினைந்து உருகி உருகி அவனிடத்தில் அன்பு பெருகி நிற்பர். அப்ப அவன் தங்களிலும் விட இறைவனது அடியார்கள் பெரியோனாகிய அவன் தமக்கு கெதியில இலகுவாக வாரான். எளிதில ஈஸியா இப்ப சில பேர் இப்ப ஒரு பிரசிடென்ட் அப்படி சந்திக்க முடியாது, ஒரு பிரைம் மினிஸ்டர். அப்ப சில இடங்கள்ல ஈஸியா ஒரு ஆளை போய் வேற நாங்க சந்திக்கலாம். அப்படி அவன் இருக்கிறானாம் இறைவன். எளிய அருள் செய்த திறத்தின் அவன் இலகுவாக இப்ப நாங்க நாயன்மார்கள் எல்லாத்த வரலாறுகளும் படிக்க எப்படி அவன் தன்னுடைய அடியவர்களுக்காக இறங்கி உடனேயும் ஓடி வாரான். அப்படி அவன் திறத்தினை நினைந்து உருகி அவனிடத்தில் அன்பு பெருகி நிற்பர். அவனை நினைச்சு உருகி உருகி அவனிடத்துல அன்பு பெருகி நிற்கிறார்களாம் அடியவர்கள். தாய் வயிற்றில் நான் உருத்தெரியாமல் கருவாயிருந்த காலத்திலேயே உட்புகுந்து என்னை வளர்த்தான். அப்ப என்ன சொல்லினோம்டா, தாயின்ற வயிற்றில நான் அங்க கருவாத்தான் இருக்கு. உருத்தெரியாமல் கருவாயிருந்த காலத்திலேயே உட்புகுந்து என்னை வளர்த்தான். அப்பவே அவன் உள்ள புகுந்து அவன் தான் என்ன வளர்த்திருக்கிறான். பின் நான் உடலெடுத்து பிறந்து உலகியலில் உழன்ற காலத்திலும் துணையாய் நின்று கருணையோடு என்னை வளர்த்தான். பிறகு உடல் எடுத்துட்டான் தானே, உடல் எடுத்து இங்க உலகியலுக்கு வந்த பிறகும் அங்க துன்பத்துல உலர்றோம் தானே. உலகியலுள் உழன்ற காலத்திலும், அந்த உலகியல்ல நாங்க துன்பப்படும் காலத்திலும் துணியாய் நின்று அவன்தான் துணியாக இருந்து கருணையோடு, துணியாக நின்றது மட்டுமில்ல கருணையோடு என்னை வளர்த்தான். தாயை பார்க்கிலும் மிக பரிவுடையவன் ஆயினான். அப்ப தாயை விட மிகவும் பரிவுடையவன் ஆயினான். அப்ப தாயினும் சிறந்த தயாவான தத்துவனி என்றெல்லாம் வருது. மாணிக்க வாசகற்ற திருவாசகத்துல நிறைய இருக்கு, தேவாரங்களிலும் இருக்குது இப்படி படிக்கிறது. அப்ப தாயை பார்க்கிலும் மிக பரிவுடையவன் ஆயினான். ஆறு இறைவன். உள்ளமே அன்றி உடலும் அன்பினால் உருகப் பண்ணினான். உள்ளம் மட்டுமில்ல உடலும் அன்பினால உருகப் பண்ணினான். உடலையும் அன்பினால உருகப் பண்ணினான். உள்ளொளியாகிய தன்னை இனிது உணரச் செய்தான். உள்ளொளியாகிய உள்ளதான் இருக்குது. உள்ளொளியாகிய தன்னை இனிது உணரச் செய்தான். அழிவில்லாத ஆனந்தமாகிய தேனை பொழிந்தான். அப்ப உள்ளொளியாத்தானே அவன் அங்க இருக்கிறான். அதை தன்னை இனிது உணரச் செய்தான். உள்ளொளியாகிய தன்னை, தன்னை என்றது இறைவனை அங்க இனிது உணரச் செய்தான். அங்க உணர எங்களை வச்சிருக்கிறான். அவன் தான் எல்லாத்தையுமே செய்கிறான் என்று தானே படிக்கிறான். அழிவில்லாத ஆனந்தமாகிய தேனை பொழிந்தான். அழிவில்லாத ஆனந்தமாகிய அந்த ஆனந்தத்துக்கு அழிவே இல்லை, அந்த தேனை பொழிந்தான். இவ்வாறு பெத்தத்தில் இறைவன் உயிருக்குயிராய் நின்று உலக போகத்தினை நுகர்வித்து வளர்த்த உதவியையும் இது போதும். அவ்வாறு நின்று சிவபோகத்தினை நுகர்வித்து வாழ்வளிக்கும் உதவியையும் நினைந்து மாணிக்க வாசகப் பெருமான் மனமுருகி கூறுவார். அப்ப என்ன, பெத்த நிலையிலே கட்டு நிலை இறைவன். இப்ப எங்களுக்குள்ள நாங்க படிச்சோமே உண்மை விளக்கம், இங்கெல்லாம் உயிருக்குயிராக ஒன்றாகி உடனாகி வேறாகி என்று படிச்சோமே. அப்படி பெத்த நிலையிலையும் நின்று உலக போகத்தினையும் அவன்தான் நுகர்வித்து வளர்த்த உதவியையும்.
உலக போகத்தினையும் நுகர்விச்சு வளர்த்த உதவியையும், பிறகு இப்போதும் என்றா இங்க முத்திக்கும் அவ்வாறு இப்போதும் அவ்வாறு நின்று சிவபோகத்தினை நுகர்வித்து வாழ்வளிக்கும் உதவியையும் நினைந்து மாணிக்க வாசகப் பெருமான் மனமுருகி கூறுவர். பெத்த நிலையிலையும் அவன்தான் எல்லாத்தையும் செய்கிறான், முத்தி நிலையிலையும் சிவபோகத்தினையும் நுகர்வித்து வாழ்வளிக்கும் உதவியையும் நினைந்து 2 நிலையிலையும் அவன்தான் எல்லாத்தையுமே செய்கிறான் என்றத மாணிக்க வாசகப் பெருமான் மனமுருகி கூறுவர். பெத்தத்தில் இறைவன் உயிருக்குயிராய் நின்று உலக போகத்தினை நுகர்வித்து வளர்த்த உதவியையும், இப்போதும் அவ்வாறு நின்று சிவபோகத்தினை நுகர்வித்து வாழ்வளிக்கும் உதவியை நினைந்து மாணிக்க வாசகப் பெருமான் மனமுருகி கூறுவர். முத்தி கட்டு நிலையில பெத்த நிலையிலே நிற்கிற, பிறகு சிவபோகத்திலையும் அப்படி எங்களை நுகர்விச்சு வாழ்வளிக்கிறான். நுகர்வித்து வாழ்விக்கும் உதவியையும் அவன்தான் 2 நிலையிலையும் செய்கிறான். இங்க நாம் இறைவன் செய்யும் உதவியை மறவாது உணர்தலால் அவனிடத்தே அன்பு மீதுரும். இங்க நம் இறைவன் செய்யும் உதவியை மறவாது உணர்தலால, அவன் செய்த உதவியை நாங்க மறக்காமல் இருக்க அவன் மீது அன்பு மேலிட மேலிட அவனது இன்பம் மேலும் மேலும் விளைந்து கொண்டே இருக்கும். அப்ப அவன் செய்த உதவியை நினைச்சு நாங்கள் அன்பு கூட கூட அவன் மீது மேலிட மேலிட இன்பமும் அவனது இன்பமும் மேலும் மேலும் விளைந்து கொண்டே இருக்கும், கூடிக்கொண்டே போகுதாம். இறைவனிடத்து செய்யும் அன்பு அவனிடத்தே அழுந்தி இன்புற்றிருக்கும் நிலையை தரும் என்பது இச்செய்யுளில் கூறப்பட்டு. அப்ப இறைவனிடத்துல செய்யும் அன்பு அவனிடத்தில் அழுந்தி இன்புற்றிருக்கும் நிலையை எங்களுக்கு தருகுது என்றதைத்தான் இச்செய்யுள்ள கூறப்படுது. இறைவனிடத்தில் செய்யும் அன்பு அவனிடத்தே அழுந்தி அவனிடத்திலேயே அழுந்தி இன்புற்றிருக்கும் நிலையை தரும் என்பதுதான் இச்செய்யுளில் கூறப்பட்டது. இப்ப சொற்பொருள் விளக்கம் பார்த்தோம்டா, அது என்றது மூன்றாய தன்மை தோன்றாத அப்பேரின்பம் அன்பு நிலையே இறைவனிடத்து இடையறாது அன்பு செய்து நிற்கும் நிலையில் உண்டாவது. இன்பில் இனிதென்றல் இவ்வின்பம் இதுவரையில் நுகர்ந்து வந்த இன்பங்கள் எல்லாவற்றிலும் மிக மிக இனியதாய் உள்ளது என்று உணரும் அன்பு இன்றுண்டேல் ஆன்மாவுக்கு இப்பிறப்பில் உண்டாகுமாயின் இன்று உண்டாம் பேரின்பமும் இப்பொழுதே உண்டாகும். இதுதான் 80வது குறளின் விளக்கமும் சொற்பொருளும் சொல்லியிருக்கு. அடுத்த குறளை நாங்கள் அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். இவ்வளவு நேரமும் பொறுமையாக இருந்து கேட்ட எல்லோருக்கும் நன்றி. உங்களோட கருத்துக்களை இனி பகிரலாம்.